ஹாய் வணக்கம் மக்களே. இந்த கோலம் போட்டது யார் தெரியுங்களா? ராமாத்தா போட்டான். ராமாத்தா போட்டால் தான் ஸ்பெஷலாக வரும்ன்ட்டு ஒரு ஐடியா. இந்த இவன் என்ன பண்ணுறான் தெரியுங்களா? கந்தசாமி அழுகாமல் நைஸாக போய் சொல்லிட்டேன், நீ கோலம் போடுறாங்கடா, போய் நீ கலந்துக்கோ, நீ தான் ஜெயிக்குவதில்ல, என் பொண்டாட்டியில் ஜெயிக்க மாட்டா சுப்பாத்தான் அப்படின்னு சொல்கிறான். என்னென்ன அட்டுலியெல்லாம் பண்ணுறான்ருக்கீங்க. நானும் சரி போயிட்டு வந்து கெஞ்சுனா சரி போயிட்டு போ, நானும் கொடுத்துட்டேன், சரி போட்டு தொலைட்டு அப்படின்ட்டு. அப்புறம் பார்த்தா நல்லா சூப்பராகவே போடுற மாதிரி இது பண்ணிக்கிட்டு இருக்கிறா. ஆனால் நான் போடுற கோலத்தை காப்பி அடித்து போட்டுடுறாங்க. அதுதான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. தில்லாலங்கடி மூட்டைக்கு வேறு வேலை இல்லை. கம்மநாட்டிட்டு போக வேண்டியதா. எங்கள் செல்லக்குட்டியை என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்குதுங்க. விளையாண்டுக்கிட்டு என்னை அக்கப்போர் பண்ணிக்கிட்டு அப்படி பண்ணிக்கிட்டு இருக்குதுங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாக போடலாம் அந்த கோலம்லாம். நீங்கள் இந்த பொடியெல்லாம் இப்போ எங்கே வேணாலும் கிடைக்குது. நீங்கள் ஒரு ஒரு ஃபங்க்ஷன் டெய்லி சின்ன கோலமாக போடுங்களே, வீட்டில் அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது, ஐயோ திஷ்டி வராது, என்னமோ போகுது, வாய் வளருதுங்க. திஷ்டியெல்லாம் அந்த கோலத்தில் போகும். அதுக்காக தான் வீட்டுக்கு முன்னாடி வந்து கோலம் போடுறது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் போடுங்க. இந்த பளிச்சுட்டு இருந்தப்போ அதை பார்த்தாலே, அதை பார்த்தது டக்குன்னு நம்ம அவங்க வீட்டை பார்த்து எதுவும் நினைக்க தோணாது. ஐயோ இவ்வளோ பெரிய வீடு கட்டிட்டாங்களா, ஐயோ இப்படி செடி இருக்குதா அப்படிலாம் ஒரு தோணும். அதனால நீங்கள் அந்த இதுக்காக டக்குன்னு இந்த கோலத்தை பார்த்தோம்னா அந்த மைண்டெல்லாம் அது பார்க்கலாம். அந்த மைண்டு நல்ல மைண்டு வந்துடும். அது மாதிரி பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் போட்டுக்கிட்டு இருக்கிறேன். காணானா கருப்பட்டி வானானா வாயில் ஒன்று போட்டுக்கிட்டு இருக்கிறேன். யூடியூப்கார் என்னமோ எனக்கு சொல்லி கொடுத்துட்ருக்காரு. கொஞ்சம் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணி ஷேர் பண்ணி. ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த கலரே வாங்கி போட்டு பழகணும்னு இல்லை. ஒயிட் கலரு கோலப்பொடி இருக்கும்ல, அது கொஞ்சம் விலை கம்மி தான். இதெல்லாம் ஒன்று தான். அதில் வாங்கி போடுங்க. இல்லை சப்போஸ் இதுலேயே நம்ம போட்டுடலாம் அப்படின்னா ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த நெளிவு வளைவு சுழிவுலாம் கொஞ்சம் சில பேர்த்துக்கு வராது. அது வரலின்னு வச்சுக்கலாம், அதுக்காக விட்டுற வேண்டாம். கண்டினியூ ட்ரை பண்ணி போடுங்க. அது உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போடலாம். நம்ம வீட்டில் அழகாக கோலம் போட்டால் அது நமக்கு ஒரு பெருமை தானே. அந்த கோலம் அழகாக ஒரு போட்டு நீட்டாக பண்ணலாம். இருங்கடா, ஏன்டா ஆக்க போகிறதுக்கு பாருங்க. ஐயோயோ தாங்க முடியலைங்க என்னால். நான் எங்கே போய் ஒலிட்டுனே தெரியல. ரொம்ப டார்ச்சர் பண்ணுவேங்க. என்னால் ரொம்ப முடியல. என்ன பண்ணிட்டு அடி புட்டி கம்மி கட்டுறீங்க ஜுபாக்குன்னுக்கிட்டு அட்டுலியும் பண்ணுதுங்க. இது கூட சரியாக பேச விட மாட்டேங்குது. என்ன தான் பண்ணிட்டு நான் வெக்கங்கட்டினாய் விடிய ஊர் சுற்றுதாம்மா. என்னத்த பண்ணுறது, எங்கே போய் பார்க்குறதுங்க, என்னையும் பார்க்க முடியாது. ஏதோ இந்த கோலத்தை போட்டோமா, கோலத்தை பற்றி 2 வார்த்தை சொல்லிட்டு போகலான்னு வந்தால் எங்கள் பூனைக்குட்டி கற்றுன்னு கற்றுதுங்க. அதனால் அதை 2 விட்டு போட்டு இது 2 பேசிகிட்டு இருக்கிறேன். ஒன்றும் தப்பாக நினச்சிக்காதீங்க. கோலம் போட்டு பாருங்கள். சந்தோஷமாக சூப்பராக இருங்க, ஹாப்பியாக இருங்க. பாய்.